எது எடுத்தாலும் 10 ரூபா 20 ரூபா அந்த ஷாப்பிங்லாம் தனி ஒரு உலகம்னே சொல்லலாம். பட் இது அடிக்கடி நடக்காது, திருவிழா டைம் மட்டும்தான் வரும். ஸோ இன்னைக்கு அந்த நாள் தான் காமநாயக்கம்பட்டி பரலோக மாதா திருவிழா. ஸோ நாங்கள் தூத்துக்குடியில இருந்து 2 நாள் முன்னாடி அங்கே போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி டென்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருப்போம். இந்த வருஷம் செம்ம மழை, கோவில் போகவே இல்லை. திருவிழா அன்னைக்கு ஈவினிங்க்கு மேலதான் மழை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு மாதாவை பார்த்துட்டு 2 தேரையும் பார்த்தோம். இந்த டைம் வால் ஃபுல்லா வந்து பெயிண்ட்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருந்தாங்க, மாதா காட்சி கொடுத்தது அந்த மாதிரி. அண்ட் லைட்டிங்கும் இந்த வாட்டி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. தென் ப்ரேயர் பண்ணிட்டு எக்ஸிபிஷன் போயாச்சு. ரைடெல்லாம் போறதுக்கு முன்னாடி அங்க சுத்தி கடைகளா இருக்கும். நான் திங்ஸ் வாங்குறனோ இல்லையோ, சும்மா ஆப்பாத்துட்டு போறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இங்க. ஸோ ஒரு சில ஷாப்பிங் மட்டும் பண்ணேன். இந்த டைம் இயரிங்ஸ் கடைக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நான் வச்சிருக்கிற இயரிங்கை வச்சு நானே ஒரு கடை போட்டு அங்கே உட்காந்துடலாம். அந்த அளவுக்கு தேவையில்லாம கமலா வாங்கி அடுக்கி வச்சுட்டு இருக்கேன். தங்கத்துல வாங்கினாலும் பரவாயில்ல, எல்லாம் பித்தாலையில வாங்கிட்டு இருக்கேன். ஸோ மினிமலா ஷாப்பிங் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு நல்ல ரைடெல்லாம் போய் சூப்பரா இந்த வருஷம் திருவிழாவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.